தற்கொலை செய்து கொண்ட ராம்குமாரினுடைய உடலை பிரேத பரிசோதனை செய்வதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது அனுமதி அளித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை அங்கு இருக்கக்கூடிய எமது செய்தியாளர் செந்தில்குட்டியிடம் கேட்கலாம். செந்தில்குட்டி, ராம்குமாரின் உடலை பிரேத பரிசோதனை செய்வதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது குறித்து சொல்லுங்க. வணக்கம் கோபால். அதாவது சுவாதி கொலை வழக்கில் குற்றவாளியாக இருக்கக்கூடிய ராம்குமார் புழல் சிறையில் நேற்று 4:45 மணி அளவில், அதாவது ஒரு எலக்ட்ரிக் ஒயரை கடித்ததனால் தற்கொலைக்கு முயற்சி செய்ததாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். அதில் அவருடைய உடல் அவர் கொண்டு வரும் வழியில் இறந்து விட்டதாக கூறி ராயப்பேட்டை மருத்துவமனையில் தற்போது அவர் உடல் வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த உடல் ராம்குமாரின் இறப்பில் ஒரு மர்மமான முறையில் நிகழ்ந்துள்ளதாகவும் இதில் பல சந்தேகங்கள் இருப்பதாகவும் கூறி அவருடைய தந்தை, அதாவது ராம்குமாருடைய தந்தையாக இருக்கக்கூடிய பரமசிவம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இதை வழக்காக பதிவு செய்திருந்தார். அவசர வழக்காக இன்று காலை எடுத்துக்கொள்ள மேல் முறையீடு செய்யப்பட்டது. அதாவது தலைமை நீதிபதி, 4வது அமர்வு உள்ளிட்ட நீதிபதிகளிடம் இந்த முறையீடு செய்யப்பட்டது. ஆனால் அவர்கள் அந்த முறையீட்டை ஏற்றுக்கொள்ளவில்லை. வழக்கு மனுவாக தாக்கல் செய்து சொல்லியிருந்தார்கள். அதன்படி 11வது அமர்வில் இந்த வழக்கு விசாரணை அவசர வழக்காக இன்று 2:15 மணி அளவில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது இந்த மனுவாக அவர்கள் மனுவில் சில கோரிக்கைகளை வைத்திருந்தார்கள். அதாவது இந்த வழக்கை, ராம்குமார் மற்றும் சுவாதி கொலை வழக்கு தொடர்பாக இந்த 2 வழக்குகளையும் சிபிஐ விசாரணை நடத்தி உண்மை நிலையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இந்த வழக்கின் முக்கியமான ஒரு கோரிக்கையாக குறிப்பிட்டிருந்தார்கள். இடைக்காலமாக ராம்குமாரின் இறப்பில் சந்தேகம் இருப்பதன் காரணமாக தாங்கள் கூறக்கூடிய ஒரு மருத்துவரை கொண்டுதான் இந்த பிரேத பரிசோதனை நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வைத்திருந்தார்கள். அதுவரை இந்த பிரேத பரிசோதனை நடத்துவதற்கு இடைக்காலமாக நிறுத்தி வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வைத்திருந்தார்கள். அதன்படி இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி இன்று சில உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார். அதாவது சிபிஐ கோரிய வழக்கு, இந்த வழக்கில் இந்த நீதிமன்றம், அதாவது குற்றவியல் வழக்காக இருப்பதனால் 11வது அமர்வு நீதிமன்றம் இந்த விசாரணையை நடத்தாது. அந்தந்த அமர்வில், அதாவது சிபிஐ விசாரணை கோரிய வழக்கு மட்டும் மற்ற அவர்களில் சென்று முறையிட்டு அதற்கான விசாரணையை நடத்தி கொள்ளலாம் என்று உத்தரவிட்டார். அதே போல இந்த உடல் பிரேத பரிசோதனை நிகழ்வுக்காக மட்டும் இந்த நீதிமன்றத்தில் விசாரணை நடத்தப்பட்டது. அதன்படி அவர்கள் 3, அதாவது அரசு தரப்பில் 3 மருத்துவர்களை கொண்ட குழு இந்த பிரேத பரிசோதனை நடத்துவதற்கு தயாராக இருப்பதாக அரசு தரப்பில் அப்போது தெரிவிக்கப்பட்டது. அதாவது 3 பேர் யாரெல்லாம் என்றால், கீழ்ப்பாக் மருத்துவமனையின் பேராசிரியர் இருக்கக்கூடிய செல்வகுமார், உதவி பேராசிரியர் இருக்கக்கூடிய மணிகண்டராஜா மற்றும் உதவி பேராசிரியர் வினோத் ஆகியோர் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளதாக அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் அங்கு நீதிபதியிடம் தெரிவித்தார். அப்போது ராம்குமார் தரப்பு வழக்கறிஞர் சங்கரசுப்பு அவர்கள் கூடுதலாக தாங்கள் கூறக்கூடிய மருத்துவர்களை இந்த குழுவில் இடம்பெற செய்ய வேண்டும், வீடியோ பதிவு செய்ய வேண்டும், இந்த உடல் பிரேத பரிசோதனை அனைத்தையும், அதே போல பெற்றோர்களை இந்த உடல் பிரேத பரிசோதனையின் போது அனுமதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்து வாதாடினார். அப்போது பெற்றோர்களுக்கு அனுமதி வழங்க முடியாது. அதே போல வீடியோ பதிவு செய்வதற்காக நாங்கள் அனுமதி வழங்குகிறோம் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டார். அதே போல கூடுதலாக இந்த குழுவில் கூடுதலாக ஒரு மருத்துவரையும், தடய அறிவியல் துறை இல்லாத மற்றொரு மருத்துவரையும் இந்த குழுவில் இடம்பெற செய்வதற்கு அரசு தரப்பில் கோரிக்கை வைத்தார். இதே அரசு தரப்பு இதன் பிறகு கூடுதலாக பாலசுப்ரமணியன் என்ற மருத்துவ பேராசிரியரையும் இந்த பிரேத பரிசோதனைக்காக நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவு கிடைத்த 1 மணி நேரத்தில் ராம்குமாரின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்படும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதனால் இன்னும் 1 மணி நேரத்தில் இந்த பிரேத பரிசோதனை ராயப்பேட்டை மருத்துவமனையில் தொடங்கப்பட உள்ளது. செந்தில்குட்டி, ராம்குமாருடைய வழக்கறிஞர் சங்கரசுப்பு தெரிவித்த கருத்துக்களை எல்லாம் நீங்கள் பதிவு செஞ்சீங்க. தொடர்ந்து அதற்காக போராடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர்கள் மற்றும் புதிய தமிழகம் கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் இது குறித்து என்ன தெரிவிச்சிருக்காங்க? அதாவது இவர் நேற்று மர்மமான முறையில் அதாவது கைதிகள் இருக்கக்கூடிய இடங்களிலேயே இவர் மரணம் அடைந்திருப்பது பல சந்தேகங்களை இந்த வழக்கில் ஏற்கனவே ஏற்படுத்தியிருந்த நிலையில் சிறையிலே இவர் மரணம் அடைந்திருப்பது பல சந்தேகங்களையும் பல உண்மைகளையும் மறைக்கும் நிகழ்வாக இருப்பதாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் நேற்று அறிக்கைகளாக வெளியிட்டு வந்தார்கள். இந்த நிலையில் இன்றும் அந்த மருத்துவமனையின் முன்பு பலர் அந்த உடலை பார்ப்பதற்காக அனுமதிக்க மறுத்த நிலையில் இன்று பல செய்திகள் வெளிவந்து கொண்டிருந்தது. இந்த நிலையில் இவர்கள் இந்த வழக்கை கண்டிப்பாக சிபிஐ போன்ற விசாரணை அமைப்புகள் விசாரித்தால்தான் இந்த சுவாதி கொலை வழக்கிலும் சரி, ராம்குமார் மர்மமாக இறந்தது தொடர்பான, இந்த சிறையிலே இத்தகைய நிகழ்வுகள் நடந்தது தொடர்பான விசாரணைகளிலும் உண்மைத்தன்மை வெளிவரும் என்ற ஒரு கோரிக்கையை தான் அரசியல் கட்சி தலைவர்கள் பல இடங்களில் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள்.
செந்தில்குட்டி, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.